துபாய் மற்றும் சவுதி அரேபியா நாடுகளில் ரொம்பவே பிரபலமான சிக்கன் மந்தி எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் பொருட்கள் வச்சு இந்த லாக்டவுன் சமயத்தில். இது ammanasummailla இளவரசி நம்ம விஷா. நீங்கள் இன்னும் நம்ம இளவரசியை காய்ச்சாடாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பெத்தானே அழுத்திடுங்க. மூணு கப் பாஸ்மதி அரிசி வேணும். எங்கிட்ட 2.25 தான் இருந்தது லாக்டவுனால். மிச்சம் 3/4 கப்புக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒன்றும் தெரியாது. சஹி ஜீரா 1 தேக்கரண்டி, 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அதுக்கப்புறமா குருமிளகு 1 தேக்கரண்டி, முழு மல்லி 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இதுதான் சிக்கன் மந்திக்கான மசாலா. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கை ஃபுல்லாக புதினா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 தேக்கரண்டி நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புதினா, இஞ்சி, பூண்டு, அதையும் இந்த மந்தி மசாலாவில் கொஞ்சமாக கலந்துட்டு மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அது கடைசியில் அரிசியில் போடுறதுக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு ட்ரை லெமன், காஞ்ச எலுமிச்சை போடுவாங்க. எங்கிட்ட அன்றைக்கி இல்லை. எலுமிச்சம்பழத்தோட மேலே இருக்கிற அந்த பச்சை தோலை மட்டும் உருவி அதை மட்டுமே போடலாம். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற வெள்ளையை துருவிடக்கூடாது. மேலே இருக்கிற அந்த பச்சையை மட்டும்தான் துருவணும். சிக்கனை நல்ல மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிறோம். இப்போ நல்ல மசாலாலாம் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அடுத்தது நல்லா அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 4 தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேணுங்கிறது இல்லை. பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை கலந்துக்கலாம். அப்படி கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது அதிகம் காரம் இல்லாதது. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது சிக்கனை ஒன்றா உள்ளே வச்சுக்கலாம். இதில் அதிகமாக எண்ணெய் ஊற்றலை. சிக்கன்லேருந்தே நல்லா வரும். மசாலாவும் மேலாப்பில் தடவி நல்லா மூடி வச்சிட்றேன். அடியிலேயே அப்படியே ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும் இந்த எண்ணெயிலேயே. தண்ணி ஊற்றவே வேண்டாம். அப்படியே மூடி வச்சு அந்த தம்லேயே அது வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல தக்காளி எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் இதோட கலந்துடணும். ஒரு பேக்கிங் ட்ரே மேலே நான் அலுமினியம் ஃபாயில் விரிச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் நெய், இதை கலந்து ஒரு கலவையாக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் அந்த அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி இப்போ இந்த சிக்கனை மட்டும் வெளியே எடுக்க போகிறோம். நான் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி, 1க்கு 1 தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியையும் உள்ளே போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிட போகிறோம். இந்த மாதிரி கடைசியாக நெய், குடமிளகாய் பொடி போட்டு மேலே தடவுறதுனால நல்ல நிறம் கிடைக்கும் சிக்கனுக்கு. இதனால் நம்ம கலர் பொடி எதுவுமே உபயோகிக்க வேண்டாம், ஃபுட் கலர்ஸ். மிச்சம் இருக்கிற மந்தி மசாலாவையும் சாப்பாட்டோட கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனை அவனில் கிரில் மோடில் 150 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சுருக்கேன். இதை நெய் ஊற்றி தவாவில் வறுத்தெடுக்கிறேன். அவனில் பண்ணாட்டி நம்ம தவாலையும் வறுத்து எடுத்துக்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பரிமாறிட வேண்டியது தான். கொஞ்சமே பொருள் போதும்.
ஆனால் பிரியாணிக்கு இணையான ரொம்ப சுவையான உணவு இது. கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அம்மான சும்மா இல்லை வரிசையை விரும்புங்க, பாருங்க, உங்கள் நண்பர்களுக்கு தருவீங்க. அப்படி கைச்சாடிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.